12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் என்ன படிக்கணும், என்ன கோர்ஸ் சேரணும், என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு டென்ஷனில் இருக்கீங்களா? எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், எப்படி வந்து ஜாப் ஸ்கோப் இருக்கும், இந்த டென்ஷன் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க +2 படித்ததுக்கப்புறம். அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்கள் ஒரு டெக்னாலஜி லவர் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஏற்ற ஃபீல்டு என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதில் பாப்புலரான கோர்ஸ் பார்த்திங்கன்னா பிஇ, அதாவது பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, பிடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெனி மோர் இருக்குங்க இதில். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், ஐடி கன்சல்டன்ட் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. ஏன் இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப டிமாண்ட் இருக்குங்க. அதாவது ஐடி இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோர்ஸுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குங்க. நீங்கள் மெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸில் படிக்கணுன்னா உங்களுக்கு ஏற்ற பாப்புலரான கோர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் இல்லைனா வந்து பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி, நர்சிங், ஃபிசியோதெரப்பி, ஃபார்மசி, மெடிக்கல் இமேஜிங், ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ எப்போவுமே வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் நோயாளிகளுடைய எண்ணிக்கை பெருகிட்டே வர்றதுனால. அது இல்லாமல் நீங்கள் ஃபார்மசி, நர்சிங், டாக்டர் இந்த மாதிரியெல்லாம் படிச்சிங்கன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் வந்து உங்களுக்கு எப்போவுமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்ராடில் போய் வேலை பார்க்கலாம். அதே இங்கே வந்து நீங்கள் ஃபார்மசிஸ்ட் படிச்சிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம். நீங்கள் ஓனாக வந்து ஃபார்மசி ஆரம்பிக்கலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்கும் ஃபார்மசிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு நீங்கள் அப்ராடில் ஒர்க் பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட்டுக்கு எப்போவுமே வந்து ஹை டிமாண்ட் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குங்க. ஃபிசியோதெரப்பி படிச்சிங்கன்னா நீங்கள் ஓனாக உங்களுடைய ஃபிசியோதெரப்பி கிளினிக்கை ஓப்பன் பண்ணலாம். பேஷண்ட்டை போய் டைரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்க. ஸோ ஃபிசியோதெரப்பிக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நர்சிங், ஆஸ் ஐ செட், எல்லா அலைடு ஹெல்த் சயின்சஸ் அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கு எப்போவுமே ஹைலி வாண்டட் அண்ட் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. நான் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பாப்புலர் கோர்ஸ் வந்து பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லைனா நீங்கள் வந்து இன்டெகிரேட்டட் எம்பிஏ இன்டெகிரேட்டட் எம்பிஏன்னா என்னென்னா பிபிஏவும் எம்பிஏவும் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே சேர்ந்து வந்து படிக்கிறதுங்க. ஸோ இதெல்லாம் படிக்கிறதுனால உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னா, நீங்கள் மார்க்கெட்டிங் மேனேஜர், ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட்டு, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, ஒரு என்டர்ப்ரனராகவும் ஆகலாங்க. அதாவது ஹெச்ஆர் வந்து பார்த்திங்கன்னா எனி ஃபீல்டு எடுத்துக்கணும். அது ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு எஜுகேஷ்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஹெச்ஆருக்கு எப்போவுமே ஹைலி டிமாண்ட் இருக்குது. மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ்க்கும் அதிகமான டிமாண்ட் இருக்குது. ஈவன் நீங்கள் ஒரு ஓன் என்டர்ப்ரனர் ஆகலாம், பிஸ்னஸ் அனலிஸ்ட் எல்லாம் ஆகலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படின்னா அதனுடைய ஏன் இதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராடு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அக்ராஸ் த இண்டஸ்ட்ரீஸில் இருக்குங்க. நிறைய வந்து லீடர்ஷிப் ரோல்ஸுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி அப்படி போகணும், அந்த மாதிரி கோர்ஸில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பாப்புலரான கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இதில் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதாவது எஸ்பெஷலி வெப் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி ஆர் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குங்க. ஸோ இது படிக்கிறதுனால என்ன மாதிரியான பாசிபிள் ஜாப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர், ஐடி அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பாசிபிலிட்டி இருக்குங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பூமிங் செக்டர்னு தெரியும். இதில் வந்து உங்களுக்கு ஹை சேலரியும் அதிகமான குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸையும் வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் வந்து லா படிக்கணும், சில பேருக்கு வந்து லாயர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். நான் ஸ்பெசிஃபிக்கலி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்றது இல்லாமல் நான் லா கோர்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் விரும்புவீங்க. ஸோ நீங்கள் அப்படியேப்பட்ட பர்சனாலிட்டியாக இருந்தால் உங்களுக்கு ஏற்ற பாப்புலரான கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஏ எல்எல்பி,
பிபிஏ எல்எல்பி, அதாவது இன்டகிரேட்டட் லா கோர்ஸும் வந்து இருக்குங்க. அதாவது ஆஃப்டர் 12th படித்ததுக்கப்புறம் நீங்கள் இன்டகிரேட்டடாகவே அப்படியே சேர்ந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த லா கோர்சஸ் எல்லாம் படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, யூ கேன் பி அ கார்ப்பரேட் லாயராக, அதாவது கார்ப்பரேட்னா உங்களுக்கு தெரியும், பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் கார்ப்பரேட் லாயராக ஒர்க் பண்ணலாம். ஈவன் லீகல் அட்வைசர் ஃபார் மெனி இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன், ஈவன் எஜுகேஷ்னல் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஈவன் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த மாதிரி எவ்ரிவேர் வந்து லீகல் அட்வைசர் தேவைப்படுவாங்க. அதுக்கு நீங்கள் யூ கேன் பி அ லீகல் அட்வைசராக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி யூ கேன் ஒர்க் ஆஸ் எ சிவில் லாயராகவும் வந்து ஒர்க் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து லீகல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எப்போவுமே வந்து ஒரு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும், எஸ்பெஷலி இன் கார்ப்பரேட் அண்ட் ஆல்சோ சிவில் ஃபீல்டில் வந்து இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து லா கோர்ஸையும் செலக்ட் பண்ணால் அதுக்கேற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி இருக்குங்க. இல்லை நான் ஒரு டிசைனர் ஆக போகிறேன், இல்லை எனக்கு அதிகமான க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நான் ஒரு க்ரியேட்டிவ் பர்சன் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற டிசைன் அண்ட் க்ரியேட்டிவிட்டியில் இருக்கக்கூடிய பாப்புலரான கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிசைன், தட் இஸ் பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, B.DS, தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஃபேஷன் டெக்னாலஜி, அதெல்லாம் கேள்விப்பட்டு பிஎஸ்சி இன் ஃபேஷன் டெக்னாலஜி கூட இருக்குது. அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைன் இருக்குது, கிராஃபிக் டிசைன் இருக்குது, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, BFA. இந்த மாதிரியான கோர்சஸும் வந்து நீங்கள் பண்ணலாங்க. ஸோ என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராக ஒர்க் பண்ணலாம், ஈவன் நேஷ்னல் அண்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணலாம், பர்சனல் டிசைனராக வந்து ஒர்க் பண்ணலாம், இன்டீரியர் டிசைனராக வந்து ஒர்க் பண்ணலாம், அதாவது எஸ்பெஷலி கம்பெனிஸ்க்கு, ஈவன் ஒரு வில்லாஸ் டைப்பு இல்லை பெரிய பெரிய பில்டிங்ஸுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து யூ கேன் ஒர்க் அஸ் இன்டீரியர் டிசைனர், அனிமேட்டராக வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நிறைய இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. எப்போவுமே வந்து ஹை டிமாண்ட் ஃபார் க்ரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இன் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் எப்போவுமே வந்து டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டை வந்து நல்லா யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய ஈவன் என்டர்ப்ரினராகவும் உங்களுடைய ஓன் ஃபேர்மை வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகவும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் தி டிசைன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி கோர்சஸ். கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங் நீங்கள் போகலாம், ஈவன் பிஇ இன் ஏவியேஷன் என்ஜினியரிங் இருக்குது, அந்த கோர்சஸ் படிக்கலாம், பேச்சுலர் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது, ஈவன் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான பாப்புலர் கோர்சஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா பைலட்டாக, ஹேர் ஹோஸ்டஸாக, ஹோட்டல் மேனேஜர், ட்ராவல் கன்சல்டன்ட் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு இருக்குங்க. இன்னும் நிறைய இதுலேயே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு மேஜரான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஏன் இதை சூஸ் பண்ணணும்னா, ஹை பேயிங் ஜாப் இன் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி ட்ராவல் அண்ட் டூரிசம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ஏவியேஷன் ரிலேட்டடான ஃப்ளைட் சம்மந்தமான ஈவன் க்ரூவாக இருக்கட்டும், பைலட்டாக இருக்கட்டும், ஈவன் அது ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். வேரியஸ் செக்டரில் அது இருக்குங்க ஏவியேஷனில். அதே மாதிரி ட்ராவல் அண்ட் டூரிசம் மெயின்லி வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டார் ஹோட்டல்லாம் போனால் கூட யூ கேன் பி அ செஃப்பாக ஒர்க் பண்ணலாம். ஈவன் நிறையா ஹை ஸ்கில் ஜாப்ஸ் கூட அதில் இருக்குது, ஈவன் அப்ராடில் கூட. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு பாசிபிள் இருக்குங்க. இல்லை நான் காமர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற பாப்புலர் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, அதாவது சிஎன்னு சொல்லுவாங்க, அப்புறம் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி, CMAன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீங்கள் கம்பெனி செக்ரட்டரியாகவும் CS அந்த மாதிரியான கோர்சஸும் வந்து படிக்கலாம். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டன்ட், ஆடிட்டர், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், டேக்ஸ் கன்சல்டன்ட் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. எஸ்பெஷலி ஆடிட்டர்லாம் உங்களுக்கு தெரியும், நம்ம எவ்ரி இயர் ஐடி ஃபைல் பண்ணும்போது எப்போவுமே அவங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும். டேக்ஸ் கன்சல்டன்ட் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து ஹைலி டிமாண்டு. நம்ம வந்து பர்சனலாகவும் நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்து அதுக்கு சார்ஜஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஃபேர்ம்லேயும் போய் ஒர்க் பண்ணலாம். ஐடி செக்டர், ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரியான நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குதுங்க. எப்போவுமே இதுக்கு வந்து ஸ்டேபிளான ஒரு கெரியர் ஆப்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ஹைலி க்ரோத் பொட்டன்ஷியல் இன் ஃபினான்ஸ் செக்டரில், ஃபைனான்ஸில் எப்போவுமே வந்து இவங்களுக்கெல்லாம் அதிகமான டிமாண்டே இருந்துகிட்ருக்குங்க. அதாவது அது கார்ப்பரேட்டாகவும் இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ், ஈவன் இன்னும் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ், எவ்ரிவே இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஆடிட்டர்ஸ்க்கும் சரி, டேக்ஸ் கன்சல்டன்ட் இவங்க எல்லாருக்குமே வந்து அக்கௌண்டன்ட் எல்லாருக்குமே அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வேறு என்ன பாசிபிள் கோர்சஸ் நீங்கள் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்சஸ். இதில் பாப்புலரான கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் சயின்சஸ் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வந்து இருக்குங்க. ஸோ இதில் வந்து படிக்கிறவங்க நீங்கள் ஓனாக வந்து உங்களுடைய இந்த உரக்கடை அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஓன் உரக்கடை ஆரம்பிக்கலாம். இல்லைனா அக்ரிகல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சுரல் சயின்டிஸ்ட்டை ஒர்க் பண்ணலாம், என்விரான்மெண்டல் அனலிஸ்ட்டு, சஸ்டைனபிலிட்டி கன்சல்டன்ட் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. எஸ்பெஷலி வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் மெயினாக வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்கன்றது வந்து ஒன் ஆஃப் த கீ எலமெண்ட்டாக நீங்கள் வந்து யோசிக்கணுங்க. ஜஸ்ட் லைக் தட்னு படிக்காமல் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தா எந்த மாதிரியான ஜாபு வந்து நமக்கு கிடைக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து மெயினாக மறக்காமல் பார்க்கணும் நீங்கள் சேரும்போது. அடுத்து வந்து நான் ஒகேஷ்னல் அண்டு ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் நீங்கள் படிக்கலாம். அதுக்கு வந்து பாப்புலரான கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரியான பாப்புலரான கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் படிக்கும்போது நீங்கள் அடிஷ்னலாக என்ன பண்ணிக்கணும்னா சர்டிஃபிகேட் வந்து கோர்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சர்டிஃபிகேட்ஸ் இன் ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும். ஸோ அதில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிக்கோங்க. மெஷின் லேர்னிங்கில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிக்கோங்க. ஆர் பிளாக் செயின் டெக்னாலஜின்னு இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள்லாம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிக்கலாம். ஏஐ, மெஷின் லேர்னிங் ஆர் பிளாக் செயின் டெக்னாலஜி இதெல்லாம் பண்ணிங்கன்னா கூட அடிஷ்னலாக உங்கள் கோர்சஸ்க்கு இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜாப் தேடும்போது நிஜமாலுமே இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஈவெண்ட் பிளானர் ஆர் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஈவெண்ட் பிளானர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க பெரிய லெவலில், இல்லை ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, இல்லை ஒரு சினி ஈவெண்ட் நடத்துகிறாங்க, இல்லை எஜுகேஷ்னல் அண்ட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குதுன்னா யூ கேன் பி ஈவெண்ட் பிளானராக ஒர்க் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டராகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இதில் வந்து மெயினாக உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் என்னென்னா யூ நீட் டு இம்ப்ரூவ் யுவர் ப்ராக்டிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து குயிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாசிபிளாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் சர்டிஃபிகேட் கோர்ஸும் நான் சொன்ன மாதிரி அடிஷ்னலாக பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னது என்ன மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஓவராலாக படித்தது நம்ம வந்து சொல்லியிருக்கோம். மெடிக்கல் ஆர் அலைடு ஹெல்த் சயின்சஸ், இன்ஜினியரிங் ஃபீல்டு, லா ஃபீல்டு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மெயினாக வந்து எமர்ஜிங் ஃபீல்டு வித் ஹை டிமாண்டுன்னு பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸுங்க. ஸோ ஓவராலாக நம்ம எல்லா கோர்ஸுமே பார்த்தோம். இருந்தாலும் நீங்கள் +2ல் வந்து என்ன டிகிரி, என்ன குரூப் எடுக்கிறீங்க, என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதனுடைய ஃப்யூச்சர் ஜாப் ஸ்கோப் எப்படி இருக்குது, சரியா எந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். முதல்ல உங்களுக்கு அந்த கோர்ஸில் வந்து விருப்பம் இருக்கா, அதில் உங்களால் எக்ஸல் பண்ண முடியுமா, உண்மையாலுமே ஆர்வத்தோடு படிக்கிறீங்களா அப்படின்ற நிறைய ஃபேக்டர் வந்து இருக்குங்க. சரியா எது வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோர்ஸையும் யூனிவர்சிட்டியும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, ஸ்கில்லை பண்ணிக்கோங்க, இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் ரெலவென்ட் டு யுவர் டிகிரியை படித்து வச்சுக்கோங்க. அப்பப்போ அப்டேட்டடாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் யூ கேன் செலக்ட் யுவர் ஸ்டடீஸ், அதாவது ஆஃப்டர் 12th ஸ்டாண்டர்ட் என்ன டிகிரி படிக்கலாம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கோர்ஸை பற்றியும் பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ண ஒவ்வொரு கோர்ஸ் பற்றியும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், எவ்வளோ ஃபீஸு, எப்படி அதனுடைய ஜாப் ஸ்கோப்பு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் கெட்டிங் நியூஸ் அப்டேட் கிடச்சிட்டே இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.